இந்த கேள்வியை பார்த்தோம்னா இது ரிவிஷன்ல 7வது விசாகா குழுஜில ஒரு கேள்வி உண்டு. வைத்தியசாலைகளில் மருந்து பொருட்களை பாதுகாக்கும் குளிர்சான பெட்டியில் வெப்பநிலை அவதானிப்பிற்காக வெப்ப தடைசைகளை பயன்படுத்தி அதன் மூலம் தானியங்கி ஒளி எழுப்பும் மின் சுற்றுகளில் காட்டப்படுகிறது. இந்த இதான் மின் சுற்று அமைப்பு. இதுல இந்த வெப்பத்தடைசை என்ற ஒரு விஷயம் கேள்விக்குரிய அறிமுகமான ஒரு கேள்வியாக இதை பார்க்கலாம். எப்படின்னு சொன்னா அது மின் சுற்று இருக்குது, இதுல ஒரு ஆளி இருக்குது, ஆளியை ஓன் பண்ணி விட்டோம்னு சொன்னா வெப்பத்தடை குளிர்சான பெட்டி இருக்கு, குளிர்சான பெட்டிக்குள்ளதான் இது வெப்பத்தடைசி இருக்கு. அதாவது ஃப்ரீ ஸ்டாக்ன்னு சொல்லி அது ஒரு சாதனம் மாதிரி இருக்கும். ஆனால் அதுக்குள்ளதான் இந்த வெப்பத்தடைசையும் காணப்படும். இந்த வெப்ப தடைசையில நாங்க பயன்படுத்துற வெப்பத்தடைசை என்ன? அப்ப இந்த வெப்பத்தடைசை என்ன என்றவருக்கா பார்த்துட்டு நோட்டை பார்த்துட்டு நம்ம இந்த டைக்கில் வருவோம். வெப்பத்தடைசை என்றது என்னன்னு சொல்லி சொல்லப்படுறா, வெப்பநிலை கூடும் போது அல்லது குறையும் போது தடையிட அளவை கூட்டி குறைக்கிறத வெப்பத்தடைசைன்னு சொல்லப்படுற ஒரு பொருளா இருக்குது. அரை கருத்து என்ன வெப்பத்தடைசைன்னு சொல்லப்படுற எப்படின்னா, வெப்ப தடைசை என்றது என்னன்னு சொல்லிச்சுன்னா, வெப்பத்தடைசை என்பது வெப்பநிலை மாற்றத்திற்கு என்ன செய்யணும்? தடை வந்து மாற்றம் ஏற்படுத்தும். வெப்பநிலை மாற்றத்திற்கு தடையில் மாற்றத்தை ஏற்படுத்தும் சாதனம். இது ஒரு என்ன சொல்றது, மின் சாதனங்கள் இருக்கிற ஒரு டிவைஸ் மாதிரி ஒரு சின்னதா இருக்கும். உதாரணமா ஒரு கெப்பாசிட்டர், டிரான்சிஸ்டர் மாதிரி இருக்கிற ஒரு அமைப்பு தான் வெப்பத்தடைசை. அப்ப அது வெப்பநிலைக்கு மாற்றத்தை ஏற்படுத்தும். அது ரெண்டு விதமா இருக்கு. ஒன்று, வெப்பநிலை கூடும் போது தடை கூடுது, வெப்பநிலை குறையும் போது தடையை குறைக்கிறது. ரெண்டு செயற்பாடுகள் இருக்கு, சரியா? அப்ப அதுல ரெண்டு விதமானது இருக்கு. ஒன்று நேர் வெப்ப தடைசை, நேர் வெப்ப தடைசை. அடுத்தது மறை வெப்ப தடைசை. இரண்டாவது மறை வெப்ப தடைசை. நேர் வெப்ப தடைசை என்ன செய்யும் சொல்லுச்சுன்னா, வெப்பநிலை கூடும் போது தடை கூடும். வெப்பநிலை கூடும் போது வெப்பநிலை நான் இப்படி காட்டுறேன், வெப்பநிலை கூடுது சரிதானே, அங்கால என்ன செய்யும்? தடையும் கூடும். மறை வெப்ப தடைசை என்ன செய்யும்? வெப்பநிலை கூடும் போது தடை குறையும். வெப்பநிலை கூடும் போது தடை குறையும். இப்ப இந்த ரெண்டு தான் வெப்ப தடைசையில் இருக்கிறது, நேர் வெப்ப தடைசையும் மறை வெப்ப தடைசையும். அப்ப எங்களுக்கு இந்த ரெண்டு வெப்ப தடைசையில எதை நாங்க பயன்படுத்த வேணும்? அதான் முக்கியம். காரணம் என்ன? குளிர்சான பெட்டியில இருக்கிறது குறைந்த வெப்பநிலையில தான், அதாவது குளிரில தான் அந்த பொருட்கள் மருந்து பொருட்கள் பாவனையில இருக்கும். அப்ப வெப்பநிலை கூடிட்டு சொல்லிட்டோம்னா எங்களுக்கு எல்லாம் ஒளிக்கணும், அதாவது ஒளி வெளியே செயற்படணும். ஒளி அந்த ஆட்டோமேட்டிக், அதாவது இது தானியங்கி, இது தானியங்கியா இருக்கும், சரிதானே? இது ஒரு தானியங்கியா இருக்கும். இப்ப தானியங்க இயங்கணும் என்ன செய்யணும்? இதெல்லாம் மின்னோட்டம் போகணும். வெப்பநிலை கூடும் போது இதெல்லாம் மின்னோட்டம் போகணும்டா, தடை குறையும். அப்ப வெப்பநிலை கூடும் போது தடை குறையக்கூடிய யாரு? மறை வெப்ப தடை செய்தான் இதுல பயன்படுத்தணும். இதுல நாங்க பயன்படுத்த வேண்டியது என்னவா இருக்குது? மறை வெப்ப தடை செய்தான் இதுல நாங்க பயன்படுத்த வேணும். இதுல இருக்கிறது என்னவா இருக்கணும்? அதான் NTC என்று வாங்க, சரியா? அதாவது நெகட்டிவ்ல இருக்கிற NTC தான் வெப்பத்தடை சம்பாதிக்கணும். இது பாசிட்டிவ் என்றது PTC வாங்க. ஆகவே எங்களுக்கு இதுல முதலாவது விடைதான் வரக்கூடியதாக இருக்கும்.
இதுல முக்கியமா தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம், குளிர்சாதன பெட்டியில வந்து நாங்க மருந்து பொருட்களை வைக்கும்போது வெப்பநிலை குறைவாதான் இருக்கணும். அங்க அங்க 2 to 8 இல்லாட்டி 0 மைனஸ் வகையிலேயே இருக்கணும். அப்ப 2 to 8 இருக்கிறத விட 2ல இருந்து 8 பாய்ச்சி விட கூடிச்சுன்னு சொன்னா எங்களை செய்யணும் இங்க இது ஒளி எழுப்பணும் தானியங்கி. இப்ப ஒளி எழுப்போட என்ன செய்யுது, மின்சாரம் செயற்படணும், மின்சாரம் போகணும். இப்ப இதுல கேட்பீங்க ஆளி சிறந்திருக்கண்டு, இதே ஆளியை நாங்க ஓன் பண்ணி கொள்றது, ஓன் பண்ணி தான் இருக்கும் எப்பயுமே. இது ஆளியில பிரியோசனம் இல்லை, இது ஓன் பண்ணி வச்சு கொள்றது. பிறகு என்ன செய்வோம், இது ஓன்லயே இருக்கும். ஆனா வெப்பநிலை கூடும்போது என்ன செய்யும், தடை குறையும். குறையிற சொந்தமான என்டிசி உள்ள இருக்கும்போது கரண்ட் போகும்போது டக்குன்னு என்ன செய்யும், இது ஒலிக்கும். வெப்பநிலை குறையும் போது என்ன செய்யும், தடை கூடவா இருக்கும். அரகரத்தின் வெப்பநிலை குறையும் போது குறைஞ்சிருக்குன்னா அதுக்கு வெப்பநிலை காணாது. வெப்பநிலை குறைஞ்சிருக்கிற நேரம் அங்க தடை கூட இருக்கும். தடை கூட இருக்கும் என்ன செய்யும், அங்க ஒளி எழுப்பாது என்றொரு இதை நீங்க சரியா செயற்படுத்துறதுக்கு இந்த அளவு மட்டும் காணாது. வேற வேற டிவைசஸ் போட்டு நெசைக்குட் பொருட்கள் எல்லாம் போட்டு தான் செய்யணும். ஒரு சின்ன தீமுக்காக மட்டும் இதை செஞ்சீங்க. நேர் வெப்ப தடை செய், மறை வெப்ப தடை செய். வெப்பநிலை கூடும்போது அது கட்டாயமாக தடை வரும். வெப்பநிலை குறையும் போது இது செய்யும். இந்த மறை வெப்ப தடை செய்ய எங்களுக்கு போதுமானதாக இருக்கும். இந்த மாதிரியான ஒரு ஒளியை இப்படியான சின்ன இதை உருவாக்குறதுக்கு வெப்பத்தடை செய் சம்பந்தமான சின்ன அறிவுக்காக மட்டும் இதை பயன்படுத்தணும். இதுல சில நேரம் வந்து ரெண்டையும் பயன்படுத்தலாமே என்று சில பேர் யோசிப்பாங்க. ஏண்டா வெப்பநிலை கூடும்போது எங்களுக்கு தடை, வெப்பநிலை கூடும்போது தடை கூட வரணும் குறை வரணும் எல்லாம் கணக்கு யோசிப்பாங்க. ஆனா அது அப்படி இல்லை. எங்களுக்கு வெப்பநிலை கூடும்போது தடை குறைய வேண்டிய சந்தர்ப்பம் இருக்கு. அதான் மறை வெப்பத்தடை செய். நேர் வெப்பத்தடை செய்யினா வெப்பநிலை கூடும்போது அது என்ன செய்யும், தடையும் அங்க கூடும். ஆகவே என்டிசி மட்டும்தான் இதுக்கு சரியான விடையா இருக்கும்.